அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சமையா பண்ணியிருக்காருங்க. ஹானஸ்ட் ரிவ்யூ தான். சமையா பண்ணியிருக்காரு. பாருங்க, பார்க்கட்டும், எல்லாருமே பார்க்கட்டும். செமையா இருந்துச்சுங்க. என்ன சொல்றது, நீங்க கண்டிப்பா பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். நல்லா இருக்கு. ஃபுல் ஃபன்னாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கலாம். டைரக்ஷன் ராயனுக்கும் இதுக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட் தான். ஆனால் படம் வந்து மாஸ். இன்டிமசி சீன்ஸ் எல்லாம் இல்லை, ஃபேமிலியோடவே வந்து பார்க்கலாம். சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிரிக்க வைக்கிற இடத்துல சிரிக்க வச்சது, கண் கலங்க வைக்கிற இடத்துல கண் கலங்க வச்சது, எல்லாமே இருக்கு. எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்க. நிறையா இருக்குங்க, நிறையா சொல்லலாம். பாருங்க. தேங்க்யூ. நான் 10க்கு 10 கொடுப்பேன். மூவி நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாரும் நிறைய என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அவ்வளோதான். லவ் தான். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது அவங்க எக்ஸை பற்றி அவங்க சேர்றாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா தான் நடிச்சிருந்தாரு. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருந்தாங்க. 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இல்லை தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. தனுஷ் வந்துட்டாலே தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. வெளியே அவர் பவினேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆக்சுவலி தெரில, அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜிவியோட ஒர்க் நல்லா இருந்துச்சு பிரதர். காமெடிலாம் அப்படிலாம் கனெக்ட் ஆகலை பிரதர். இல்லை கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, காமெடிலாம் பட் கனெக்ட் ஆகலை பிரதர். ரொம்ப இல்லை ஜோக்கே வரல, அதுதான் கனெக்ட் ஆகலை. காமெடிலாம் ரொம்ப கனெக்ட் சொல்லலாம் பிரதர். கொஞ்சம் சொல்லலாம் பிரதர், கொஞ்சம் சொல்லலாம். மித்ததெல்லாம் ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது. பட் ஜிவியோட ஒர்க் நல்லா இருந்துச்சு. கோல்டன் ஸ்பேரோ சாங்குக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு பிரதர். இல்லை அப்படி எதுவும் தெரில பிரதர், அப்படிலாம் எதுவும் தெரில பிரதர். இல்லை அப்படிலாம் பெருசாக எதுவும் தெரில பிரதர். ட்விஸ்ட்டு ஸ்லோ லைட்டாக லேகாக தான் பிரதர் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகாக இருக்குது பிரதர், அவ்வளோதான். இல்லை ஸோ டேரக்ஷன்லாம் பின்னிட்டார், வேறு லெவலில் பின்னிட்டார். அவர் பேரை காட்டணுமே ஃபேன்ஸ் வேறு லெவல். அப்போ அவர் டேரக்ஷனும் பின்னிட்டார். ஸோ படம் எக்ஸ்ட்ரானரி மூவி. அவர் சொல்லவே வேணாம். ஆக்டிங்கு, போயட்டு, ரைட்ரு, டேரக்ஷன்லேயே வேறு லெவலில் பண்ணிட்டார். அவரை மாதிரியே செதுக்கியிருக்காரு ஹீரோவை. ஸோ எக்ஸ்ட்ரானரி, வேறு லெவல். தலைவன் டேரக்ஷன்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது லவ் ஸ்டோரி ஜானர்ன்றதுனால இதையும் அவருக்கு ஏற்ற மாதிரி அவரோட மைண்ட் செட்டில் அவரே செதுக்கியிருக்காரு. அவரே அந்த ஹீரோவாக செதுக்கி அந்த லவ்வை எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக நாங்கள் ஓல்டு தனுஷை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஒருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக அவரே பண்ணி அவர் ஃபுல்லாகவே அவரேன்னு செதுக்கியிருக்காரு ஹீரோவை. அவரோட ஆக்டிங்கு கேட்கல சார். ஆமாம், ஹீரோ ஃபுல்லாக அவர் என்ன மாடுலேஷன் பண்ணுவாரோ, அவர் என்ன ஒரு இதில் பண்ணுவாரோ அப்படி தான் இது பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக ஒரு இது பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்டிங் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு விண்டேஜ் தனுஷை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. நீங்கள் உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவரே செதுக்கி ஹீரோவாக வச்சுருக்காரு. பட் லவ் ஸ்டோரின்றதுனால 2K கிட்ஸுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். தனுஷ் மூவி தான். தனுஷ் அதை தான் சொல்கிறேன்ல, அவரோட இதுவே எடுத்து ஹீரோவுக்கு செதுக்கியிருக்காரு. ஸோ அதனால் நல்ல மூவி தான். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் மூவி. தேங்க்யூ. லவ் சீன்ஸும் பெட்டராக இருந்துச்சு. லவ் சீன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஜோவியலாக ஃபன்னாக அப்படியே தான் போய்ட்டு இருந்துச்சு. ஹீரோவும் வந்து ஹீரோயின் அவங்க மட்டும் தனியாக சீன்ஸ் மட்டும் அப்படி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸும் பேக்ரவுண்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஃபில்லராகவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் வந்து எம்டியாக இல்லாமல் யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான். நம்ம எல்லாம் பார்த்த லவ் ஸ்டோரி தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி கொண்டு போகிறதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. அந்த கொண்டு போன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதிலே தனுஷோட இந்த காமெடி ராம்காமில் வந்து நல்லா பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சீரியஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ நல்லா பெட்டராக இருக்குது. நல்லா புரியல. பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்க.
இல்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஷோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இட் வாஸ் பெட்டர். ஏன்னா எனக்கு படமே சின்ன படம் தான், 2 hours 15 minutes தான். ஸோ ஒவ்வொரு 1 மணி நேரம் வந்து நீங்கள் உட்காந்து போகிறதே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் உட்காருவீங்க, பாட்டு, சாங்கு, ஆக்ஷன், இது இப்படியே ஆக்ஷன் கூட இல்லை, ஒரு சின்ன ஆக்ஷன் மாதிரி வரும், அது கூட நல்லா ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். லவ் சீன்ஸுமே ரொம்ப பார்க்குற மாதிரியும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி தான் நல்லா பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, எங்கேயுமே லேகல, செம்ம ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது. செகண்ட் ஹாஃபும் டீசெண்டாக தான் இருக்குது, மோசம்லாம் சொல்ல முடியாது. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ் ஸ்டோரி பார்க்குறோம்ல, அந்த ஃபீல் கொடுத்தது. ஒரு ராகவனோட ஸ்டைலு, தனுஷ் நடித்து வந்த படங்கள், அந்த லவ் ஃபீல் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்கு. படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, தனுஷ் ஆஸ் அ டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சூப்பராக வந்து வேலை வாங்கிட்டாரு, சூப்பரான கதை கொடுத்துட்டாரு. ஹீரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷோட ஜெராக்ஸ் காப்பியாகவே நடிக்க வச்சிட்டாரு. அது ஒன்று தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா ஹீரோ வந்து அவருக்கான தனித்துவம் எதுவுமே கிடையாது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எதுவுமே இல்லாமல் தனுஷோட மிமிக்ரி தான் அந்த ஹீரோ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் வந்து அந்த ஹீரோவோட பர்சனலாக வந்து நெக்ஸ்ட் படம்லாம் பண்ணும்போது அது ஒரு மைனஸாக வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.